என்னாச்சு இவனுக்கு? கம்பத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். ஹலோ, அது ஒண்ணும் இல்லடி, இங்க ஒருத்த லூசு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான், அதான் பார்த்தேன். ஒரு முறை சிரிக்கிறாய், என் உயிரினை பறிக்கிறாய். ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கால பலந்து ஆடிக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கிறது தெரியல. சி, மேனஸே தெரியல. ஒரு முறை ஏசுறா, என் உயிரினை புடுங்குறா. வேணா வேணா, விழுந்துடு வேணா. உளுந்து தொலை, போங்கிட்டு. ஆளு மண்டையில பாரு. கதை முடிஞ்சு நம்ம கிளம்புவோம். அட மாடன் குரங்கே, இப்படி மிதிச்சு போட்டுட்டு போறாளே. அம்மா, காலு பெட்டி வாட்லயே மிதிச்சு விட்டாளே. இவளை போய் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஆடு நம்பரு. அம்மா, எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். நீ சொல்லுடி. என்னாச்சு மாப்ள, என்னாச்சு? ஐயோ, இந்த போஸ்ல பாக்குறதுக்கு கமந்து போன காட்டு பண்ணி மாதிரியே இருக்கே மாப்ள. ஐயோ, யாரு பார்க்க கூட நினைச்சனா அந்த ஆண்ட கண்ணனே வந்து பாத்துட்டானே. அம்மா, எலும்பு வர முடியல, சுளுக்கு பிடிச்சிட்டு போல. இல்ல, நீல ஒரு நண்பனால தூக்கி விடல, சுளுக்கு பிடிச்சிட்டு. இந்த போஸ்ல பார்க்க ஒண்ணே ஆமா கக்கா போற மாதிரியே இருக்கல மாப்ள. ஐயோ, அங்க ஒருத்த வேதனையில கிடக்கான். இவனுக்கு ஆமா கக்கா போறதெல்லாம் இப்பதான் ஞாபகம் வரும். தூக்கி விடல. இந்தா, நல்ல வசமா பிட்டி வாக்குல அடி விழுந்திருக்கும் போலயே. அம்மா, எப்படியே எலும்பியாச்சு. Are you okay, baby? Okay. காப்பில டீ தூளை அள்ளி தட்டிட்டாலுவோ போலம்மா. சை, ஒரே கசப்பு. என்ன செய்ய, குடிப்போம். சாயங்காலம் நேரம் காப்பி குடிச்சாதான் அந்த நாளே போன மாதிரி இருக்கு. ஏ சம்மந்தி, அட யாரு? ஏ சம்மந்தி வாங்க. எப்போ வந்திய? இப்பதான் வந்தேன் சம்மந்தி. காப்பி குடிச்சிட்டு இருக்கீங்களோ? ஆமா சம்மந்தி, இப்பதான் காப்பி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க வந்தது கூட தெரியாம தான் குடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். சே, வாங்க வாங்க. எப்படி இருக்கியா, நல்லா இருக்கீங்களா? ஏ கமலா, இங்க வா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க பாரு. சம்மந்தி, வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க. மாப்பிள்ளை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை. தம்பி, நீ எப்படி இருக்காமா? நல்லா இருக்கேன் அத்தை. சரி சம்மந்தி, வாங்க உள்ள வந்து உட்காருங்க. நின்னுட்டே இருக்கீல, வாங்க. இல்ல சம்மந்தி, இருக்கட்டு. நானும் அவியலும் கொஞ்சம் வெளியே போறேன் பார்த்துக்கோங்க. பையனும் வீட்டில் தானே இருப்பானுவே. அவனு தான் சரி அத்தை வீட்டில் அந்த வழியே போனால் விட்டுட்டு போயிருங்கன்னாங்க. சரி, நம்ம சம்மந்தி வீடு தானேன்னு விட்டுட்டு போகலான்னு வந்தேன். இந்தாங்க சம்மந்தி, இது பிடிங்க. என்ன சம்மந்தி, இதெல்லாம் போட்டு வாங்கிட்டு வரணுமாங்க? சும்மா வந்தாலே போதாது. அது எப்படி சம்மந்தி, ஒரு ஆள் வீட்டுக்கு வர முடியும், சும்மாவா கை வீசிட்டு வர முடியும்? அதான் வாங்கிட்டு வந்தேன். ஸ்வீட்டு தான் இருக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க, சாப்பிடும். சரி சம்மந்தி. மாப்பிள்ளை, வாங்க வந்து உட்காருங்க. எடா பார்த்து இருங்கண்ணே, சின்ன பிள்ளைகள் கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், சண்டைப்படாமல் இருங்க. நான் வரும்போது கூப்பிட்டு போகிறோம். சரிம்மா, இதெல்லாம் சொல்லணுமாம்மா? போங்கம்மா, நாங்க பாத்துக்கிடுறோம். சரிப்பா, அப்போ அம்மா போயிட்டு வரட்டா? சரிம்மா, போயிட்டு வாங்க. சம்மந்தி இருந்து காப்பி குடிச்சிட்டு போனானே, ஏன் இவ்வளோ அவசரம்? குடிச்சிட்டு போங்க. ஏன்டா சம்மந்தி, இன்னொரு நாள் வந்து சாப்பாடே சாப்பிட்றேன். என்ன, இப்போ கிளம்புறேன். சரி சரி, உங்கள் விருப்பம். ரொம்ப அவசரம் போலையே. சரி, போயிட்டு வாங்க. சரி சம்மந்தி, நான் கிளம்புறேன். உள்ள வாங்க மாப்பிள்ளை. தம்பி, நீ வா, காபி ஊத்தி தரேன். தம்பி போங்கப்பா, கூச்சப்படாதீங்க. இது உங்கள் வீடு மாதிரி. மாப்பிள்ளை, நீங்கள் கூச்சப்படலாமா? இன்னும் அடிக்கடி வந்து போக வேண்டியிருக்கும். போங்க. ஐயோ, நம்பவே முடியல. எப்படியோ சுஜாதா வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு செம்ம ஜாலி தான். எப்படியாவது அவிகிட்ட நெருங்கிடணும். கடவுள் இன்னைக்குதான் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எப்படியாவது அவிகிட்ட பேசிடணும். அத்தை, நான் இங்கே இருக்கேன் அத்தை. இங்கேயே கொண்டு வாங்க காப்பிய. மாப்பிள்ளைக்கு என்னைய மாதிரி காத்தோட்டமா உட்காந்து காப்பி குடிச்சாதான் பிடிக்குமோ? பரவாயில்லையே. ஆமா அத்தை, எனக்கும் அப்படித்தான் பிடிக்கும். ஆமா, சுஜாதாவை எங்க? அவ உள்ள இருப்பா மாப்பிள்ளை, அவ ஃப்ரெண்டுவ கூட. சை, எப்ப பார்த்தாலும் அந்த பிரெண்ட்ஸ் இந்த அட்டைப்பூச்சி கணக்க ஒட்டிக்கிட்டே இருக்கும் போல. கொஞ்ச நேரமாவது அவிகிட்ட பேசலான்னு பார்த்தா அந்த வானரங்க வேற கூட இருக்கு போலயே. இன்னைக்கு பேசின மாதிரிதான். ஏன் மாப்பிள்ளை, பாக்கணுமா? கூப்பிடட்டா? சரிதா, கூப்பிடுங்க. அவங்கள மட்டும் கூப்பிடுங்க போதும். சரி. ஏ சுஜாதா, ஏ சுஜாதா, இந்த வந்துட்டே இருங்க. மாப்பிள்ளை இந்த வாராளாம். வரட்டும், மெதுவாவே வரட்டும். ஐயோ, இவனா? இவன் இங்க எதுக்கு இவன் இங்கெல்லாம் வாரான்? ஒரே இவனால தொல்லையா இருக்கப்பா. என்ன சுஜாதா, நல்லா இருக்கீங்களா? என்னை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் போல. அதான் நான் நல்லா இருக்கிறது பிடிக்காம வந்துட்டியே. நல்லா இருக்கேன். சரி, கொஞ்ச நேரத்துக்கு நான் இங்கதான் இருப்பேன். எதுவும் பேசணும்னா வாங்க பேசுவோம். பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளவோ இருக்கு. நம்ம இனிமே ஒன்னா வாழ போறோம்.
அத பத்தி பேசலாம். என்னென்னமோ இருக்குங்க. வாங்க ஒரு ரூம்ல இருந்து போய் பேசுவோம். ஏட்டி அதான் மாப்பிள்ளை கூப்பிடுறாருல, போ போய் பேசிட்டு வா. இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. எனக்கெல்லாம் கல்யாணம் முடியும் போது இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. நான்லாம் பேசியிருந்தா நல்ல மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணியிருப்பேன். இப்போ உனக்கு அழகா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கி. போ போய் பேசிட்டு இரு. நான் காப்பி எடுத்துட்டு வர சொல்றேன் அம்மாவை. சரி, இவங்க வேற புரியாம பேசுறாங்க. போய் தான் ஆகணுமா? என்ன பிள்ளை குனிஞ்சு கிடந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா? இல்ல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? போ போய் பேசிக்கிட்டு இரு. இந்த போறேன். ஐ வரேன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட பேசினா என்னைய நல்லா பிடிச்சு போயிரும். மன விட்டு எப்படியாவது பேசிட வேண்டியதுதான். தம்பி, சுஜாதா ரூம் அதுல தான் இருக்கு. அதுல இருந்து பேசுங்க. சரி வாங்க சுஜாதா. ஐயோ, எனக்குன்னு வந்து சேருதே. இந்த நேரம் பார்த்து சின்ன பொண்ணு பூமாரி ரவி எல்லாம் அங்க இருக்காவல. யாராவது வந்து காப்பாத்திர மாட்டாவளான்னு இருக்கு. ஷோ. சுஜாதா இதான் உங்க ரூம்பா? சூப்பரா இருக்க. சரி ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இல்ல வேண்டாம், நீங்க உட்காருங்க. நீங்க உட்காராம நான் எப்படிங்க உட்காருவேன்? நீங்க உட்காருங்க, அப்புறம் நான் உட்காருறேன். ஐயோ கடவுளே. உட்காந்துட்டேன். வெரி குட். இப்ப நான் உட்கார்றேன். என்னங்க என்னை பார்க்க பயமா இருக்கா? இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்ப ஏங்க இப்படி இருக்கீங்க பேரஞ்ச மாதிரி? கொஞ்சம் சிரிச்சுதான் பேசுங்களேன். புதுசா பேசுறவங்க நான் இப்படிதான் இருப்பேன். அதுக்குன்னு என்கிட்டயே அப்படி இருக்காதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ கடவுளே, யாருமே வரமாட்டேக்காவல. ஏங்க என்ன பிடிக்கலையா? மழையில பிடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல. அப்ப ஓடியா ஆட்டத்தை போடுவோம்.